ஒரு பெற்றோராகிய நீங்கள் அவங்க கையில் ஒரு ஃபோனை கொடுத்து மொத்தமாக அவங்க வாழ்க்கையவே நீங்கள் புரட்டி போட்டீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை கவனிச்சுட்டு இருந்தீங்க. அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நீங்கள் கவனிக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நார்மலாக செய்யக்கூடிய விஷயத்தையே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ பெற்றோர்கள் சைட்லேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்று அதுக்கு வந்துட்டு ஸ்பூன் ஸ்பீடிங் பண்ணி ஆய் கழுவி விட்டு பாத்ரூம் போக வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணி பெத்தா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஆசிரியராக வர்றதுக்கு முன்னாடி பிஎட்ல நீங்கள் இதைத்தான் படிக்கிறீங்க. மேக்ஸையோ சயின்ஸையோ அக்கௌண்டன்ஸையோ எதையும் நீங்கள் படிக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, பிஎட்ல நீங்கள் என்ன படிச்சீங்க? ஏன்னா நானும் பிஎட் படிச்சுட்டு தான் வந்தேன். நான் இப்போ ஒரு பெற்றோராக இருக்கேன். பிஎட் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. அந்த மாணவர்களை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத 3 செமஸ்டர் படிப்பாங்க. ஒரு செமஸ்டர் ப்ராக்டிக்கலாக கிட்டத்தட்ட 90 நாட்கள் பள்ளியில் போய் வேலை செஞ்சு தங்களோட அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பிஎட் டிகிரியவே கையில் வாங்குவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவனை எப்படி பார்க்கணும், பலதரப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர்ற மாணவனை எப்படி நீங்கள் கையாளணும், ஸ்கூல் சரியாக இருக்காது தான், கிளாஸ் ரூம் சரியாக இருக்காது தான், வெளியே பஸ்ஸு சத்தம் கேட்கும் தான், ஃபேன் ஸ்பீடாக ஓடும் தான், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்படி சமாளித்து பாடம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் பிஎட்ல 2 வருஷம் நம்ம படிக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடினா பரவாயில்லாமல், இப்போ நம்ம 21ஆவது நூற்றாண்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட 99% படித்த பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. தனக்கு நோய் வந்தாலும் சரி, தன்னோட வீடு போனாலும் சரி, தனக்கு நகை இல்லாட்டியும் சரி, குழந்தை படிச்சா போதும். 21ஆம் நூற்றாண்டுல இருக்க எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்க தான், எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களே. இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய தேவை ஏன் ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? பிஎட் படிச்ச நீங்களும் உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு தாங்க அனுப்பி ஆகணும். ஏன்னா அங்கேதான் சமூகத்தை கத்துக்க முடியும். கல்வி மட்டும் இல்ல, அதை தாண்டி பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம்னா என்ன, மற்ற நபர்களோட பழகுறதுனா என்ன, இந்த சமூகம்னா என்ன, இந்த சமூகத்துல ஒவ்வொரு மனிதனையும் எப்படி எதிர்கொள்வது, பகுத்தறிவுனா என்ன, அவன் எப்படி சிந்திக்கணும், அது புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்க. அப்பதான் புரியும். பிள்ளைங்களுக்கு சும்மா பாட புத்தகத்தை மட்டும் நடத்துறது வாத்தியார் வேலை இல்ல, அது தெரிஞ்சுதான் நீங்களே இங்க அனுப்புறீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. பிஎட் படிச்ச நீங்க உங்க பிள்ளைய உங்களோட வச்சுக்க வேண்டியதுங்க. ஆசிரியர் என்பது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது ஆசிரியர் தான், கல்லூரியில் இருக்கிறது ஆசிரியர் தான், பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது ஆசிரியர் தான். போட்டித் தேர்வுக்கு மாணவர்களை தயார் பண்ணி என்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் இந்த புள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சார், கல்லூரி படிக்குது சார், ஒரு புள்ள கல்லூரியை முடிச்சதும் அந்த புள்ளைய ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பேரண்ட்ஸ்? எப்படியாவது எவனையாவது மாப்பிள்ளை பார்க்குற வரைக்கும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைப்போன்னு என்ன மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துறவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புள்ள நல்லா படிக்குது நல்லா படிக்கல அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். அந்த இன்பிட்வீன் கேப்பை இன்னொருத்தருக்கு பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த புள்ள சூப்பராக படிச்சு கொடுக்குது சார், அடித்தா இந்த குரூப் 1 இந்த குரூப் 2 இந்த குரூப் 4 பாஸ் ஆகும். ஆனால் அப்படிப்பட்ட புள்ள நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம் ஆசிரியர். அங்கேருந்து ஒரு பேரண்ட் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம் சார், நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நான் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேட்டு என் புள்ள கிளாஸுக்கு வராது சார். அப்போ இவங்களோட நோக்கம் அந்த பிள்ளைய சரியாக கொண்டு வரதா இல்லை அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நல்லபடியாக கட்டமைக்கிறதா? இங்கே எத்தனை பேரண்ட்டை நான் தடுத்திருக்கேன் தெரியுமா? நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். எத்தனை பேரண்ட் உள்ள புந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அந்த புள்ள கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளைய பார்த்துட்டு கழுவி விட்டுட்டு மோண்டு விட்டு பெருக்கிட்டு தெரியுமா? இன்னைக்கு பேரண்ட்ஸை நாங்கள் கண்டிக்க வேண்டியதா இருக்கு. உங்க புள்ள பாஸ் ஆயிரும், உங்க புள்ள உயர்ந்த இடத்துக்கு போவோம், இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணாதீங்க, இந்த புள்ள இன்னும் ஒரு வருஷத்துல வேலை வாங்கிடும், நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வச்சு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான்.